சூப்பரா இருக்கேன். நான் என்ன பண்றது? இப்போ வராது. போன அழகு வராது. இந்த அழகு என்றுமே நிலைக்காது. ஆ. அவ்ளோ டிப்ஸு. ஆ. எல்லாம் டாலர் கணக்குல தான். ஆ. லைட்டிங்ஸு, செட்டப் ஃபாரின்னா சாதாரணமாவே நினைக்க முடியாது. அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நாங்க ரொம்ப சுகம் அனுபவிச்சிருக்கோம் இந்த ஸ்டார் நைட்ஸ்ல. ம். அப் அண்ட் டவுனு, ஃபுட்டு, டான்சிங், ட்ரெஸ்ஸிங், எவ்ரிதிங். இந்த எம்டி ரூம்ல ஆ. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பட்டன் போட. சரி. என்னால நம்பவே முடியல. இப்படி கூட ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காருன்னு. ஜெனூன் மேடம் அவங்க ஹஸ்பண்ட். ஆயா ஆயான்னு சொன்னாங்களே அந்த மாயாவை பார் அப்படிங்கிற மாதிரி. என் பேரு கவர்ச்சி கன்னி மாயா இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. என்ன? நான் ஓகே. அப்போ உங்களுக்கு டைட்டில் அதானாமா? கவர்ச்சி கவர்ச்சி கன்னி கண்ணியா? மாயான்னு. ஷூட்டுக்கு போகும்போது ஹைதராபாத்ல 4 பசங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன மேம் சொல்றீங்க? நிறைய போட்டோ கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்பம் மாதிரியே போட்டு வச்சிருக்கீங்களே, என்ன இது அதெல்லாம்? இந்த பாருங்க மேடம், எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். சுவிட்சர்லாந்து, ஃபாரின்ல வந்து ஸ்டார் நைட் போயிருக்கேன். நான் போகாத ஊரே இல்லை. இந்தாங்க நீங்களே படிங்க. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா இந்த எல்லா நாட்டிலையும் வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. நீங்க அப்ப நெப்போலியன் சார், அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வினு சக்கரவர்த்தி சார், அதுக்கப்புறம் வைஷ்ணவி, யுவஸ்ரீ, வைதேகி, இங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அல்ட்ரா மாடல் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மேடம் தான், மாயா மேடம். எல்லாரும் சேர்ந்து ஸ்டார் நைட் நிகழ்ச்சி போயிருக்காங்க. அந்த வைதேகி தான் நான் பண்ண படத்துல ஹீரோனியா பண்ணிட்டாங்க. எனக்கு பதில் நான் அவங்க வைதேகி தான். அது அருணாவோட சிஸ்டர். ஓகே. அவங்க சோ தான். அந்த டைம்ல நீங்க போனீங்களா? அந்த ஸ்டார் நைட்ல எப்படிமா இருக்கும் அந்த ஸ்டார் நிகழ்ச்சி? நைட்டு எப்படி இருக்குன்னே கேட்காதீங்க. அதை வந்து இமேஜே பண்ண முடியாது. சூப்பரா இருக்கும், ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ டிப்ஸு, எல்லாம் டாலர் கணக்குல தான். லைட்டிங்ஸ், செட்டப் ஃபாரின்னா சாதாரணமாவே நினைக்க முடியாது. இந்த ஆக்டர்ஸ் வந்து அங்க ஸ்டார் நைட் பண்றாங்களா, அதுவே ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் மேடம்க்கு. அதாவது நம்ம வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆடியன்ஸை பார்க்க முடியாது. ஆடியன்ஸ் கேன் சி வெரி ஃப்ளஷ்ஃபுல்லாக பாரு, ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம். அந்த அளவுக்கு லைட்டிங்ஸ் இருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே ஸ்டேஜில். ஆடியன்ஸுக்கு மேலே உங்களுக்கு டார்க்னஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அவங்கள பார்க்கக்கூடாதுன்றதுனால தே வாண்ட் டு வாட்ச் இல்லையா, யார் ஆர்டிஸ்ட்னு. ரொம்ப மிட் நைட்டில் நடக்கும் மேடம். அது 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. அதாவது இது எனக்கு சொல்கிறதுக்கு நோ வேர்ட் டு சே. எப்படி அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நாங்கள் ரொம்ப சுகம் அனுபவிச்சிருக்கோம் இந்த ஸ்டார் நைட்ஸில். ஈவன் அப் அண்ட் டவுனு, ஃபுட்டு, டான்சிங், ட்ரெஸ்ஸிங், எவ்ரிதிங். அப்புறம் இன்னொன்று சொல்ல விரும்பின நடிகை அருணா இருக்காங்கல்ல, கல்லுக்குள் ஈரம். அவங்க வந்து வைதேகி கூட பொன்மணி அவங்க வந்து தங்கச்சி கூட வந்திருந்தாரு. அவங்க அருணா ஹஸ்பண்ட் வந்து வைதேகி கூட வந்திருந்தாரு. சரி. சுவிட்சர்லாந்துல ஒரே ஒரு இந்த எம்டி ரூம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பட்டன் போட. சரி. என்னால நம்பவே முடியல. இப்படி கூட ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காருன்னு. ஜெனூன் மேடம் அவங்க ஹஸ்பண்ட். நான் யாரோ அவர் யாரோ. கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பட்டன் போட்டுங்கன்னா அழகா போட்டுட்டு போனார். 2 பேர் தான் இருக்கும். எங்க 2 பேரை தவிர 3வது மனுஷங்க யாரும் கிடையாது ஃபார் மூவி. எனக்கு அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அருணாக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அருணா அவங்க வீட்டுக்காரு, அருணா வீட்டுக்காரு கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். ஏன்னா நம்மள ஃபிலிம் லைனு, அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிஸ்டர் கூட வந்திருக்காரு. அந்த இடத்துல ஸ்டேஜ் எங்கேயோ இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்கேயோ இருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா ஈவன் நீ என்ன மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாம் கூட விட்டுருக்க மாட்டாரு. எங்க ஹஸ்பண்டா இருந்திருந்தா கூட நான் அவரை பத்தி பெருமையா பேசல, விட்டுருக்க சான்சஸ் இல்லை. அவர் வந்து அவ்வளோ டீசெண்டாக, அவ்வளோ ஜென்டில்மேனா நடந்தார். அது என் லைஃப் லாங் நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். அருணாவை மீட் பண்ணலை, அதுக்கப்புறம் பண்ணியிருந்தேன் சொல்லியிருப்பேன், யூ காட் எ குட் ஹஸ்பண்ட்மா. ஒரு கவர்ச்சி. அப்போ எவ்வளோ அழகா இருந்திருப்பேன் பாருங்க போட்டோல. ஆயா ஆயான்னு சொன்னாங்களே அந்த மாயாவை பார் அப்படிங்கிற மாதிரி. என் பேரு கவர்ச்சி கன்னி மாயா இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு டைட்டில் அதானாமா? கவர்ச்சி கன்னி மாயா. ஏன்னா நாங்கள் அரைகுறை ட்ரெஸ்ஸு, அந்த கிளாமர் ரோல்ஸு, எல்லாரையும் மயக்கிற வேலை தான், வில்லன்லேருந்து ஹீரோ வரைக்கும். ஸோ அதனால நானும் ட்ரெஸ்ஸு நார்மலாக மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன். ஐ டோன்ட் வேர் ஃபார் சாரீஸ். அதாவது இது மாதிரி விழுந்து விழுந்து போது பின்னு போடணும், அதை தூக்க ஒரு ஆளை கூப்பிடணும். சரி சரி. ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் சாரி. ஸோ ரொம்ப அதாவது சொந்த செலவு பண்ணி கூட போக முடியாத அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரிஸ் ஆக்சுவலாக வெரி டிஃபிகல்ட் டு கெட் ஃபார் த விசா. ஒன்லி ஃபார் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நைட்டு ஸ்டார் நைட்டுக்கு நோ தே ஆர் கிவன். சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சிலோன்னு போகாத.
அதாவது லோக்கல்ல இருக்க கிராமங்களுக்கு போல இன்டர்நேஷனலுக்கு எல்லாருக்கும் போயிட்டேன் நான். ஓகே, நடிகையா வந்து அவ்வளவு டிராவல் பண்ணிட்டீங்க. பண்ணியிருக்கேன். இட் இஸ் மை லக்குன்னு தான் சொல்ல முடியும். காட் கிஃப்ட். ஐ லவ் தட். ஐ கான்ட் ரிமெம்பர். இன்னும் நான் அதை நினைச்சு கண்ணை மூடிட்டு பசுமையான நினைவுகள். ஆமா, கரெக்டா? அம்மா, இந்த குழந்தை யாருமா? இந்த குழந்தை நான் சொன்ன படம் இருக்கு பாருங்க, படிக்காத மேதைன்றது தமிழ் வேர்டு. அது அதே தெலுங்குல டிரான்ஸ்ஃபர் தெலுங்குல தான் நான் நடிச்சிருக்கேன். அந்த தொட்டில இருந்து குழந்தைய தூக்குனாங்கன்னா இப்படிதான் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஸ்ட்ரீட் 129வது வட்டத்துல என்னோட ஏரியாலயே நான் ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் பேசிட்டு இருக்கிறது இது. இது வந்து பெரிய புரட்சி பண்ணிருக்கீங்களே. அதான் சொன்னேன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல உண்மையிலே ரயில் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இன்று போற உயிர் நாளை போற உயிர் இன்றைக்கு போட்டுமேன்னு துணிஞ்சு படுத்துட்டேன். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாம் மாயா மீது புகார் படுக்கல. தண்டவாளத்தில் மாயா. மத்தவங்க எல்லாம் படுக்கல பாருங்க. ட்ரெயின் வந்தா தப்பிச்சலான்னு உட்காந்துருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் பிளாட்டா படுத்துட்டேன். மறியல் பண்ணிருக்கீங்க? மறியல் பண்ணிருக்கேன். ஓகே, ரொம்ப தைரியம் அந்த ஏஜ்ல. எல்லாம் ரொம்ப பயங்கரமான புரட்சி பண்ணிருக்காங்க. அத்தனை ஆண்களும் உட்கார்ந்து இருக்காங்க. மேடம் மட்டும் சொல்லவா தண்டவாளத்துல வந்து படுத்துட்டாங்க, மறியல் பண்ணிருக்காங்க. எனக்கு எம்எல்ஏ சீட் தரேன்னு சொன்னது இவர்கிட்ட பேசியிருக்காரு. அதை பத்தி தான் பேசியிருக்காரு. நடுவில் நான் இருக்கேன். எம்எல்ஏ சீட் ரொம்ப அழகா இருக்கீங்க. எம்எல்ஏ அப்படியே சூப்பரா இருக்கேன். நான் என்ன பண்றது, இப்போ வராது, போன அழகு வராது. என்ன அழகு என்றுமே நிலைக்காது. அது குலாப் நபி ராஜீவ் காந்தி சார். இதெல்லாம் ஒரு ட்ரெஷர், பொக்கிஷம் மாதிரி. இந்த பத்திரமா வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, எவ்வளவு பத்திரமா இருக்கு. ஆமா, வச்சிருக்கீங்க. இது வந்து ஏர்போர்ட்ல ராஜீவ் வரும்போது கார்ல இருக்காரு பாருங்க, ரிசீவ் பண்ணி காரை மடக்கி. இது வந்து எங்கேயுமே, அதாவது நீங்க கூகுள்ல தேடினா கூட கிடைக்காத ஒரு புகைப்படம். ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்காங்க. பேக் சீட்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க. அவங்க பக்கத்துல வந்து மாயா அவங்க இருக்காங்க. இந்த பிக்சர் வந்து நீங்க கூகுள் போய் தேடினா கூட இப்படி ஒரு ட்ரெஷர் வந்து கிடைக்காது. நான் காங்கிரஸ்ல இருக்கிறதுனால பிஜேபியை பத்தி மதவாதம் திணிக்காத படிப்புலன்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டையில நான் என்னோட தலைமையில நடந்தது காங்கிரஸ். அவங்களுடைய அரசியல் களத்துல ஒரு பதிவு. ஆனா ஒண்ணு மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன் பப்ளிக்கு. ஆண்கள் வந்து நிலையா இருக்கலாம், பொலிட்டிஷியன் ஆகட்டும், பிலிம் ஆகட்டும். லேடிஸ்க்கு நடுவுல குழந்தை பெக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்களும் தாயாகணும், கல்யாணம், தாயாகணும், வளர்க்கணுன்றதுனால அவங்களுக்கு அந்த கேப் விழுந்து போகுது, டச்சு விழுந்து போகுது. இதே நான் ஆனா இருந்தா அவங்களுக்கு இவ்வளவு கேப் விழுந்திருக்காது. பிள்ளைய வளர்க்கணும், அவசியம் மனைவி பார்த்துட்டு போவாங்கன்னு விட்டுருக்கலாம். ஸோ எனக்கு பொலிட்டிக்கல்ல வந்து போகணும்னு ஆசை இருக்கு மேடம். யாராவது இன்வைட் பண்ணா கண்டிப்பா போறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் இப்போ இதுக்கு போலான்னு தான் இருக்கேன், நம்ம அண்ணாமலையை பார்த்து டெல்லியில. ஆனா டெல்லிக்கு போகணுமே பொண்ணை விட்டுட்டுன்னு இப்போ அந்த தாட்ல தான் கொஞ்சம் வெயிட்டிங் ஃபார் தட் எனக்கு. ஆனால் அந்த மாதிரி இப்போ மீட்டிங் பேசுவோம், அடிக்கடி தண்ணி வேற குடிக்க முடியாதான். ஏன்னா லாட் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. டக்குன்னு சுகர்னு சொல்லும் போது வாட்டர் ப்ராப்ளம் வரும், யூரியன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அடிக்கடி. அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ண. ஏமா நீங்க உங்க ஹெல்த்தை பாத்துக்கல? நீங்க ஏன்னா ஒரு நடிகையா இருந்திருக்கீங்கன்றப்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருந்திருப்பீங்கல்ல. சுகர் வந்து நேச்சுரல். எங்க அம்மாக்கு, அப்பாக்கு, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், குடும்பம், பரம்பரை சொத்து. அந்த பரம்பரை சொத்தை நீ வராத அப்படின்னு நான் அவாய்ட் பண்ண முடியாது. நேச்சுரலா வருதுமா அது? இல்ல நான் ஹெரிடிட்டரி இல்லாம அதையும் தாண்டி நிறைய பேர் பிரிகாஷனா இருக்காங்கல்ல, ரொம்ப மெயின்டைன் பண்றாங்கல்ல. சுகர் வரப்போகுதுன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாது இல்ல பாடி. இன்ஃபார்ம் பண்ணா தடுத்துடலாம். ஆனா இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, என்னைக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்களோ அன்னையில இருந்து ஐ எம் லைக் யூ. ஒன்ன மாதிரிதான் நான் சாப்பிட்றேன் தவிர என்ன மாதிரி நான் சாப்பிட மாட்டேன். வித்தவுட் சுகர் ஐ ஓன்ட் ஈட் எனிதிங் ஸ்வீட். இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ கேட்கலப்பா, வந்த இடத்துல கேட்கக்கூடாதுன்னு. சாப்பாடு சாப்பிட்டேன்னா இம்மிடியட்டா எனக்கு ஸ்வீட் வேணும், வாழைப்பழம் வேணும், ஏதாவது வேணும் எனக்கு. சுகர் வச்சுட்டு சுகர் இல்லாம நீங்க சாப்பிட்றதே கிடையாது. சுகர் இப்போ கூட பூந்தி இவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன் மேடம். டிவி சின்னத்துல பாத்துக்கிட்டே பூந்தி சாப்பிடுவேன். சுகர் வந்தா சுகர் ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது. அது எனக்கு சூட் ஆயிடுச்சுன்ற. ஏன்னா ஸ்டார்டிங்கே நான் ஸ்டாப் பண்ணல. இன்ஃபார்ம் சுகர் யூ ஹேவ் ஏ சுகர்னு சொன்னோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சுகரை ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் சாப்பிட்ற டேப்லெட்ஸ் இம்போர்ட்டட் டேப்லெட். உங்களுக்கு ஒரு டேப்லெட்டை 35 more than 35 rupees ஈச் டேப்லெட். அது வெரி டிஃபிகல்ட் டு கெட் இயர். அப்புறம் இந்த பேட்டி கொடுக்கணும்னு சொல்லி தான் நேற்று போய் அலைஞ்சி வாங்கிட்டு வந்தேன். நான் சாப்பிட்ற ஒரே ஒரு சுகர் மாத்திரை இட் இஸ் வேல்யூபிள் மாத்திரை மேடம். எனக்கு தைராய்டு இருக்கு, தைராய்டு மாத்திரை சாப்பிட்றது இல்லை. சுகர் இருக்கு, சுகர் மாத்திரை ஒன்று தான் எடுப்பேன் நான். கொலஸ்ட்ரால் இருக்கு, கொலஸ்ட்ரால் மாத்திரையும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் வென் ஐ எம் கோயிங் டு பெட் அது வரைக்கும் ஐ எம் சரௌண்டிங்கில் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பேன் நான். அதுவே உங்களுக்கு நல்ல ஸ்வெட்டிங் வரும். ஏசியில் இருக்க மாட்டேன், ஃபேன் போட மாட்டேன், நல்ல ஸ்வெட்டிங்கோட இருப்பேன். அவர் தான் பார்த்துருக்காரு எனக்கு நிறைய ஸ்வெட்டிங்ஸோட. வாமா வெயிலில் நிற்கிறீங்கம்மா, ஸ்வெட் ஆகுது பாரு. ஸ்வெட் ஆகிறதுக்காக தான் வெயிலே நிற்பேன் இன்ஃபேக்ட் நான். இருந்தாலும் உடம்பை வந்து கவனிச்சுக்கோங்க, சரிங்களா மேடம்? மனசு நல்லா இருந்தால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆகிடும். அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள்
இப்போ நான் சந்தோஷமா இருந்தேன்னா 16 வயசு மாதிரி இருப்பேன் நான். இதே ரொம்ப சேடு, ரொம்ப கவலை, இல்லை பையன் நினப்பு வேற நினப்புன்னா ட்ரைங்கன்னு போயிடும். புஷ்ஷுன்னு காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும். இதுதான் பாடியோட டெக்னிக் மேடம். நிஜமாவே சொல்கிறேன். இப்போ என்னோட ஏஜுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது. பாட்டு போட்டுருவேன், நான் பாட்டு டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், இங்கேருந்து அங்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஓடுவேன், இங்கேருந்து அங்கே ஓடியாருவேன். அப்புறமா நினைப்பேன், ஐயோ நமக்கு ஏஜ் ஆகிப்போச்சு, நைட்டு வலிக்குமே, இப்போ இந்த குதிக்கிறமே நினைப்பேன். அதுதான் இட் இஸ் ட்ரூ மேடம். உண்மையில் பிகாஸ் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் டிஃப்ரென்ஸ், ஹார்மோன்ஸு கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருப்பீங்கன்ற கவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? 100 மூவிஸ், 100 படங்கள் நான் பிரிண்ட் அவுட்டே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு படப்பிடிப்புல ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது 3-4 சம்பவம் ஞாபகம் இருக்கு மேடம். சம்பவமா? இல்ல, அது சம்பவமா ஆக வேண்டியது 3, 4, 5 கூட இருக்கு. அது இப்ப நினைச்சா கூட எனக்கு ஆயுஸ் கெட்டியே கொடுத்துருக்காரு கடவுள் நான் நினைச்சுக்கிறேன். ஓ, ஆபத்தான இன்சிடென்ட் ஆபத்தான அதாவது பாதை மாறிய பருவங்கள். நடிகர் பிரேம் நசீர் இருக்கார்ல, மலையாள ஹீரோ, அவரோட சன்னு நானும் ஹீரோயின். ஓ. ஸோ அது வந்து சிலோன்ல இருந்து சின்ன படகுல கடல்ல ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க பாட்டு. வந்து சேர்ந்துட்டோம் சென்னைக்கு சிலோன்ல இருந்து. அப்போ எவ்வளவு பெரிய அலைகள்லாம் நாங்க தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா அந்த அலையோட க்ளோஸ் ஆக வேண்டியதான் நாங்க. சின்ன படகு வருதுன்னா சாதாரண விஷயம் மேடம். கடல்ல எவ்வளவு பெரிய அலை வரும். அதனால நாங்க உயிர் போக வேண்டியது. பின்னாடி கேமரா அவங்களாம் பெரிய ஷிப்ல வராங்க, எங்களை மாத்திரம் படகுல அனுப்பிச்சிட்டாங்க. டூயட் சாங். அதுல உயிர் போக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிட்டோம். சென்னை வந்துட்டோம், அது ஒரு ஹாப்பினஸ். இருந்தாலும் சென்னையில எங்களை இறங்க உள்ள அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா போலீஸுக்கு தெரிஞ்சா தப்பாயிடும் இல்லையா. அதுல ஒரு உயிர் தப்பிச்சிட்டோம் மேடம். ஒத்தையடி பாதையில அந்த ஹார்ஸ் ரைடிங். எனக்கு ஹார்ஸ் ரைடிங் பீச்சில் நான் கத்துக்கிட்டேன் ஏற்கனவே, படத்துக்காக இல்லை, பை நேச்சுரலாவே. நான் தான் ரொம்ப துருன்னு இருப்பேனே, ஓடி போற பாம்பை பிடிக்கிற வயசு. மேடம் என்ஃபீல்டு புல்லட்லாம் ஓட்டி இங்க மார்க் இருக்கு எனக்கு. புல்லட் எல்லாம் ஓட்டுவேன். அந்த இதுவும் ஓட்டியிருக்கேன், பேர் நான் குதிரை. அப்ப அந்த பட பிடிப்புல வந்து இதுல குடியாத்தத்துல எடுத்தார். அவரோட சொந்த ஊர் அது. யாரு, நம்ம ஜூடரத்னம். குதிரை பாஸ்டா போகுது மேடம். குறுக்கால ஒரு கிளை நிக்குது இப்படி. அது கடவுள் தான் என்ன படுக்க வச்சாரு. அவர்ல என் சொந்த அறிவுனால டபான்னு இப்படி படுத்துட்டேன் மேடம். கிளை அப்படி போயிடுச்சு. இல்லைன்னா முண்டம் தான் ஓட்டின்னு வந்திருக்கும், தலை தனியா போயிருக்கும். ஸோ 2 ஆச்சுங்களா. பரதன் சார் படம் சொன்னேன்ல, ஒகனக்கல்ல ஆரவம் சர்க்கஸ்காரி. ஃபுல்லா இதுல போட்டு பாட்டு எடுக்கலாமா மேடம், ஒகனக்கல்ல ஃபால்ஸ்ல போய் பாட்டு எடுத்து, நல்ல வேலை கயிறு கட்டி வச்சிருந்தாங்கன்னு வைங்க. அதுல சுழல்கிட்ட போயிடுச்சு வண்டி, இது படகு. ஜட்டி பாடி போட்டுட்டு நானும் ஹீரோவும் நானும் சாங்ல சுழல்ல மாட்ட வேண்டும். மயிர் அளவுல உயிர் தப்பினேன். அப்படி பிடிச்சி இழுத்துட்டாங்க. செத்து இருந்தேன்னா அது ஒரு 3வது இன்சிடென்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து இல்லையா மேடம்? ஒண்ணு கடல், இன்னொன்னு சுழல். ஷூட்டுக்கு போகும்போது ஹைதராபாத்ல 4 பசங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன மேம் சொல்றீங்க? நான் ஹைதராபாத்ல நான் தெலுங்கு படத்துக்காக போயிருந்தப்போ அம்மாக்கு இங்க ஏதோ கேஸ் இருக்குன்னு வந்துட்டாங்க. என்ன தனியா விட்டுருந்தாங்க. நான் தான் ரொம்ப இது என்ன சொல்றேன், ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்கு ரொம்ப மயங்கினவன். நான் டிஸ்கோ போயிட்டேன் மிட் நைட்ல. அதாவது பர்சனலா டிஸ்கோ போனேன், நாட் இந்த ஷூட். சரி. போயிட்டு நைட்ல ஆட்டோல வரும்போது ஆட்டோல மடக்கி 4 பேரும் என்ன தூக்கிட்டு போய் ஐயோ அம்மான்னு கத்தி, அவங்க பயந்து டிராஃபிக் போலீஸ்க்கு பயந்துங்கன்னு என்னை கீழே தள்ளிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்க பாலியல் பண்ணிட்டு கொண்டு இருக்கலாம், இல்லை பாலியல் பண்ணி விட்டுருக்கலாம். அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு என்னால் நம்பவே முடியல ஹைதராபாத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எல்லாமே ஐ வாஸ் இன் ஸ்மால் ஏஜ். அவனுக்கு நிகராவனே சொன்னேன், சுமனோடது. அந்த தண்ணியில் பாட்டு எடுத்தாங்கன்னு தான் பேர். ஃபுல்லாக எரும மாடு செத்து ஒரே இது மிதந்துட்டு இருந்தது மேடம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லையா? அது என்ன ஃபால்ஸ் மேடம்? தடா ஃபால்ஸா? தடா ஃபால்ஸில் எரும மாடு செத்து போயிருக்கு. அது எப்போ செத்துச்சோ அதோட இதெல்லாம் பீஸ் எல்லாம் வரும். அதில் தான் சின்ன சின்ன தங்க கட்டி சொன்னதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சுக்கிட்டு பண்ணது நாங்கள். அருவருப்பு ஒன்று. இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுன்னா அங்கே உயிர் போகிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்கு மேடம். ஒரு மாதிரி ஆச்சு, வீசிங் வந்த மாதிரி. ஸோ இது இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டும் பணம் சம்பாரிச்சோன்றதை விட இந்த மாதிரி யூடியூபுக்கு வரைக்கும் நான் என்னை வர வச்சிருக்கேன்னா பேரு புகழ் சம்பாரிச்சிருக்கேன். தட்சால் அவ்வளோதான். நீங்கள் வந்த பணி இன்னும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இத்தனைதுல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆமா மேடம், உங்களுக்கு கடமை பெண்டிங்ல இருக்கு. அதனால தானே ஸ்டார்டிங் இப்போ ஆஃப்டர் லாங் பேக் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நீங்க யூடியூப்ல கூப்பிட்டுருக்கீங்கன்னா மேபி அதான் சொல்றேன், இன்னும் உங்களுக்கான கடமை இன்னும் முடியலன்னு அர்த்தம். ஜெயசித்ராமா படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். புதிய ராகம், ரகுவரன், சின்ன வீடு. நான்
அப்படியா? அதுல நல்ல நல்ல கேரக்டர் தான். நான் வச்சிருக்கேன் ஒரு அந்த சீனே வச்சிருக்கேன் நானு. என்ன பக்கத்துல பொண்டாட்டியா, நம்ம 2 பேரும் எப்போ ஏற கட்டுறது பணத்த சுருட்டிட்டுன்னு. படம் பேர் புதிய ராகம். ஜெயசித்ரா சொந்த படம். அந்த அம்மாவே நல்ல சான்ஸ் குடுத்துருக்காங்க எனக்கு. ராஜீவ் காந்தி தான் வந்து அத ஓப்பன் பண்ணிட்டு போனாரு அந்த படத்த ஆக்சுவலா. ஓ! அந்த அத பார்த்துட்டு படத்த பார்த்துட்டு படம் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பனிங் செரமனின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் கையால தான் பண்ணுது. அது முக்கியமான படம். அத நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏன்னா ஒரு லேடி டூ லேடி தர்றது பெரிய விஷயம் மேடம். ஜெயசித்ரான்றது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா? எங்களுக்கு குடுத்துருக்காங்க. அத எங்களால மறக்க முடியாது. அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்கள மீட் பண்ணதுல. இன்னைக்கு நான் எதிர்பாராம என்னால நம்பவே முடியல. இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் நடந்தது. ரொம்ப சந்தோஷம்மா. நன்றி.